கவனிப்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருப்பதற்காக எழுந்தவரே. எதுக்காக அவர் ஜீவனை விட்டார் அப்படின்னு சொன்னால், நம்மளோடு அவர் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். நாம் அவரோடு இருக்க வேண்டும். அவருடைய சொல்லை, சித்தத்தை அறிந்து அவர் விருப்பப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த தேவன் என்ன செஞ்சார்னா, மனுஷனா அந்த உலகத்தில் பிறந்து அவர் மனுஷனா நம்மளை போல வாழ்ந்து பாடுகளை, சிலுவை பாடுகளை அவர் ஏற்று அவர் இந்த உலகத்தில் என்ன செஞ்சார்னா மரித்தார். எதற்காக என்றால், என்னோடு உங்களோடு வாசம் செய்வதற்காக, வாழ்வதற்காக. இந்த கடவுள் உலகத்தையெல்லாம் படைத்தவர், சர்வமும் சர்வ அதிகாரமுடையவர், விண்ணுலகத்தையும் மண் உலகத்தையும் ஆளுகிற அரசர். அவர் நேசிக்கிறதற்கு, அன்பு செய்கிறதற்கு அவர் படைத்த படைப்பு தான் இந்த ஆன்மாக்கள். அதனால் இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களை, யார ஆன்மாக்களை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் வாழ்த்துகிறேன். இந்த தேவசாய நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 200 ஃபேஸ்புக் அந்த இதில் குரூப் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பார்க்குறாங்க. அதில் மேக்சிமம் இருக்கிறவங்க கத்தோலிக்கர்கள் குரூப் தான் அதிகமாக இருக்குது. இதில் ஒரு சில ஹிந்து சகோதரர்கள் குரூப் அந்த பார்த்தேன். அதில் ஒரு சாமியார் ஃபுல்லாக மேல் ஃபுல்லாக திருநாறு தான் பூசி அந்த புட்டு வச்சு அந்த இது பண்ண மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அந்த குரூப்பில் அவர் தான் தலைவர். அந்த குரூப் போட்டிருக்கிறாங்க. அவர் தான் இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராம் போன வாரத்தில் பார்த்துட்டு அந்த குரூப்பில் உள்ளவங்க போட்டிருக்கிறாங்க. என்ன மெசேஜ்னா, நாங்கள் ரொம்ப காலமாக தேடிட்டு இருந்த இந்த உண்மை கிடைக்காம எது உண்மை என்னன்னு நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது, நேற்று உங்கள் ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்கள் வாயிலிருந்து நாங்கள் தேடினதற்கு விளக்கம் கிடைத்தது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தான். நம்மலாம் யார், இந்து, கிறிஸ்டின், அப்புறம் முஸ்லீம், படித்தவன் படிக்காதவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு கிடையாதுன்னு சொன்னால் ஆன்மாவுக்கு கிடையாது. இந்த ஆன்மாங்கிறது அது ஒரு அழியா சக்தி, ஜீவன். கடவுள் தான் அந்த சுவாசத்தை ஊதும்போது இந்த ஆன்மா மனிதன் என்ன செய்கிறான், ஜீவாத்மாவாக மாறுகிறான். அது உண்மை. அதனால் இன்றைக்கி முதல் மனுஷன் என்ன செஞ்சிட்டான்னா, அவருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால, அவர் சொல்ல மீறினதுனால கடவுள் என்ன செஞ்சிட்டாருன்னா, அந்த உடலில் அவன்கிட்ட அவர் வெளியேறிவிட்டார். அந்த ஜீவன் வெளியேறிவிட்டது. அந்த ஜீவன் வெளியேறினதுனால மனுஷன் என்ன செஞ்சிட்டான், அந்த ஜீவாத்மாவை இழந்துட்டான். ஆனால் இன்றைக்கி 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து, அதான் முக்கியமானது. முதல் ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே தன்னை தெய்வீகத்தை, அந்த ஜீவனை, அந்த ஆத்மாவை இழந்தார். 2ஆம் ஆதாமாகிய இயேசு இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து தேவ சித்தத்திற்கு, தேவ விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு மரண பரியந்தம் என்ன செஞ்சார்னா, கடவுளுடைய விருப்பப்படி தான் வாழ்வேன், அதுக்காகத்தான் இந்த பூமியில் பிறந்தேன் என்று சொல்லி அவர் அறிக்கையிடும்போது, இந்த முதல் ஆதாமும் கிடைச்ச அந்த ஜீவன், அந்த சக்தி எல்லாம் யாருக்குள்ள இருக்குன்னு சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அதனால தான் இயேசு என்கிற பெயருக்கு ரட்சகர். ஓம்னா என்னென்னா, ஆ ஊ இம், இதுதான் ஓம். இந்த எல்லாரும் ஹிந்துஸ் ஓம்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த ஓங்கார, இந்த தொனி, இதனுடைய அர்த்தம் விளக்கம் என்னன்னு சொன்னால், அந்த ஆங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் சிருஷ்டிகள், ஊங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் ரட்சகர், இம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் காக்கிறவர். என்னை படைத்தவரே, என்னை ரட்சிக்கிறவரே, என்னை காக்கிறவரே, உமக்கு நான் என்ன செய்கிறேன், என்னுடைய துதியை செலுத்துகிறேன் என்பதுதான் அந்த ஓம்ங்கிறதுக்குரிய அந்த அர்த்தம் விளக்கம். பிரைசலாம். அதனால் இதை சொல்கிற எல்லாருமே யாருக்கு என்ன செய்கிறீங்கன்னா, துதி செலுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படைச்சவருக்கு தான், நம்மளை ரட்சிக்க வந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தான். இன்னைக்கு நமக்கு துணையாக இருந்து நம்மளை காத்து கொண்டு இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருக்கு தான். கைதி நிகழ்ச்சி ஒன்றால் கரங்களை கேட்டு, அதனால் இந்த தேவசாயல் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக என்ன சேரும். இந்த நிகழ்ச்சியினுடைய இது என்னன்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கும்போதே
நான் இந்த ப்ரேயரில் என்ன வச்சுருக்கேன், உள்ளார்ந்த மனுஷனில் ஆன்மா என்ன சொல்லிட்டு இருந்தா, என்ன ப்ரேயர் பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருக்குள்ளேயும் அந்த ஆன்மா என்ன செய்யணும், செத்து போன அந்த ஆன்மா என்ன செய்யணும். எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த உள்ள ஆவியை பயன்படுத்தும் போது இறைவா என்ன உயிர்ப்பித்து எனக்கு என்ன செய்யணும். ஊதாரி மைந்தன் தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் இழந்துட்டான். ஊதாரி மைந்தன்னா சகல பாவத்தையும், அவன் செய்யாத பாவமே கிடையாது, அவன் செய்யாத தவறே கிடையாது, குற்றமே கிடையாது, எல்லாத்தையும் இழந்து கடைசியில் உள்ளத்தில் என்ன நினைக்கிறான், என் தந்தையின் வீட்டில் எத்தனையோ வேலையாட்கள் உண்டு மகிழ்ந்து திருப்தியாக இருக்க, நானும் இப்படி இருக்கிறேன், பசியா சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் உள்ளத்திலே அவன் இதயத்திலே நினைக்கும் போது, முதல்ல போகலை, உள்ள நினைச்சேன் போவேன், எங்கள் அப்பாட்ட போய் என்ன செய்வேன், போய் எனக்கு வேலைக்காரனாவது என்ன செய்ய ஒரு இடம் கூட அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, மேலிருந்து அந்த தகப்பன் என்ன செய்தான், அவனை தேடி இறங்கி வந்து அவனை கட்டி அமைத்தான், கட்டி பேசி. அதனால் எந்த மதத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, இந்த சோல் ஆன்மா தான். ஆன்மான்னு சொல்லும்போது அங்கே என்ன கிடையாது, ஆணுன்னு கிடையாது, பெண்ணுன்னு கிடையாது. நம்ம எல்லோரும் என்ன, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம யார் சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் வேணால் மாமிச ரீதியாக வேணால் நீ பொம்பளை நீ ஆம்பளைன்னு சொல்லலாம். ஆனால் நாம் மறித்து இந்த உடலை விட்டு பிரிஞ்சு மேலே போகும்போது அங்கே நிற்கலாமா பொம்பளை அப்படிங்கிறது என்ன செய்ய முடியாது. ஆன்மா என்கிறது ஒரே ஒளி தான், சக்தி தான், ஜீவன் தான். அது பிரகாசமான ஒரு தெய்வீக சுரூபம், தெய்வீக உருவம், ஒரு முகலட்சணமான பிரகாசமான நீங்கள் ஒளி என்பதை அன்னைக்கு என்ன செய்வீங்க, அந்த உடலை விட்டு பிரியும்போது தெரிஞ்சுக்குவீங்க. இங்கே இருக்கும் மண்ணில் இருக்கும்போது தான் நீ ஆம்பளை நான் பொம்பளை நீ படித்தவன் படிக்காதான் அப்படிங்கிறது. ஆனால் விண்ணகத்துக்கு போகும்போது அங்கே நாம் எல்லோரும் ஒரே இறைவனுடைய பிள்ளைகள், ஒரே நாமெல்லாம் அண்ணன் தங்கச்சியாகத்தான் என்ன செஞ்சுருப்போம்னு சொன்னான். ஆவிகளாக தான் அங்கே என்ன செஞ்சுட்டு இருப்போம், அந்த பரலோகத்திலே தொழுது இருப்போம். கைதை கேள்விக்குவோம்.